அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பக்கத்துல யார் இருக்கிறா தெரியுங்களா? அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. வணக்கம் வணக்கம். இப்போ திருப்பூர் வந்திருக்கிறார் பறந்து போ அப்படிங்கிற படத்துக்காக. ஆமா, பக்கத்துல வந்து கிரேஸ் ஆண்டனி, அதுக்கப்புறம் அன்பு. ஹலோ, பறந்து போ பாத்துட்டீங்களா? மக்கள் வந்து ஏன் பறந்து போ படம் பார்க்கணும்? இதையே மக்கள் ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. பார்க்கணும். நிச்சயம் தான் சொல்றேன். பறந்து போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிட்ஸ் ஃபிலிம், ஃபேமிலி ஆடியன்ஸ். உண்மையிலே கிட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா இட்ஸ் ஃபீல் குட் ஹாப்பி ஃபிலிம் ஃப்ரம் ராம் சார். அப்படிதான் இந்த படம் இத்தனை நாளா ரிவ்யூ ஓடிட்டு இருக்கு. ஆனா இது என்னோட நீங்க கார்த்திக் சார் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. நாங்களும் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் தியேட்டர்ல. டே பை டே எங்களுக்கு ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்தாங்க, யுனிவர்சல் ஸ்கூல்ல இருந்து. அந்த பசங்க போட்ட சத்தம் என்னால ஆபீஸ்ல உட்கார முடியல, அந்த அளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ சின்ன பசங்க அவங்களோட உலகத்துல இருந்து இந்த படம் என்ன அப்படிங்கறத அவங்க உலகத்தை காட்டியிருக்காங்க. ஸோ நாம அவங்க சொல்ற நிறைய விஷயத்தை இக்னோர் பண்றோம். பட் அப்படி இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ராம் கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். தேங்க்யூ திருப்பூர், தேங்க்யூ திருப்பூர் மோகன் பிரதர், ஆல் தி பெஸ்ட். இந்த கார் வந்தாலும் அவர் தான் எல்லாமே ரிவ்யூ பண்றாரு. ரொம்ப நாளா தெரியும். இவர் வந்து வெறும் ரிவ்யூவர், யூடியூபர் அதெல்லாம் கிடையாது, சிறந்த நடிகர். ஆல்சோ பாருங்க எவ்வளவு அன்பா அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறாரு பாத்தீங்களா? இப்படி கிடையாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.